அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025. இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இப்போது காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது ராசியான மிதன ராசி மற்றும் மிதன லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதே இப்போ டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்க்கலாம். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல குரு சூரியன் இணைவு இருக்கும். குரு சூரியன் கன்ஜக்ஷன் ஜென்மத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். அதுலயும் குரு வந்து நமக்கு 7-10க்குரிய ஒரு கிரகம். அவர் ஜென்மஸ்தானத்துல திக்பலத்தோட இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. ஆனா அது ஜென்ம குருன்னு சொல்லுவோம். இருப்பினும் 7-10க்குரியவராக குரு பகவான் வரதுனால அது ஜென்மஸ்தானத்துல அமர்ந்து நமக்கு ஒரு நல்ல ஆக்டிவேஷனே கொடுக்கும். அதே மாதிரி சூரியன் வந்து நமக்கு முயற்சி ஸ்தானாதிபதி, 3ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த முயற்சி ஸ்தானாதிபதி குருவோட இணைந்து இருக்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு. எனவே இந்த மாதத்துல சூரியன் குரு இணைவு குரு சிவராஜ யோகத்தையும் ஏற்படுத்தும். அது நமக்கு ரொம்ப நல்லாவே அற்புதமான பலன்களை கொடுக்கும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் பகவான் நல்ல நிலையில இருக்காரு. நம்முடைய ராசிநாதன் பிளஸ் 4ஆம் இடத்த அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அடுத்து நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது கன்ஜக்ஷன். செவ்வாய் கேது இணைகிறது குற்றமாக இருந்தாலும் இந்த ரெண்டு கிரகமும் 3ஆம் இடத்துல இருக்கிறது யோகம் தான். அலின் செவ்வாய் வந்து நமக்கு பாதி சுபர் பாதி அசுபருங்கிற கேட்டகரியில வந்துருவார். 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி லாபாதிபதி 3ல இருக்கிறது முயற்சியால தனலாபத்தை அடைகிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அதன் வகையில செவ்வாய் 3ல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். கேதுவோட கன்ஜக்ஷன்ல இருக்கிறது குற்றமாக இருந்தாலும் கேது பொதுவா முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறது அது ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா கேது முயற்சி ஸ்தானத்துல இருக்கும்போது புதிய முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துரும். அதன் வகையில இந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது நமக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். அடுத்து நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம். பாகியத்துல ராகு இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல. ஆனா ராகு பகவான் தான் மிதன ராசி மிதன லக்னக்காரர்களுக்கு யோகத்தை செய்யறதுக்கு கடமைப்பட்ட கிரகம். அதன் வகையில ராகு 9ஆம் இடத்துல இருக்கிறது நமக்கு நல்ல அமைப்பா தான் இருக்கு. அதுலயும் வந்து குரு பார்வையில ராகு இருக்கிறது இன்னொரு சிறப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த ராகு 9ல இருக்கிறது வந்து ஒரு சில விஷயங்களை ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். அதை நான் அடுத்து டீடைலா உங்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்துல சனியுடைய சஞ்சாரம். ஜீவன சனி ஆக்டிவேஷன்ல இருக்கு. ஜீவன சனி நமக்கு ஒரு வகையில நல்லது. 10ல ஒரு பாவி இருப்பது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதன் வகையில 10ல சனி பகவான் இருக்கிறது நமக்கு நல்லது. பாதி சுபமும் பாதி அசுபமும் அப்படியே கலந்து வரும். அதான் ஜீவன சனி நம்ம சொல்றது. ஒரு நல்லதுக்குள்ள ஒரு கெட்டது, ஒரு கெட்டதுக்குள்ள ஒரு நல்லது. இதை வந்து ஜீவன சனி கொடுக்கும். அடுத்தது இந்த மாதத்துல 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருப்பாரு. அது அவ்வளவா நல்ல அமைப்பு இல்ல. 5ஆம் அதிபதி 12க்கு போறதும் குற்றம் தான். 12ஆம் அதிபதி 12லயே ஆட்சியா இருக்கிறது குற்றம் தான். அதை நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். இந்த மாதத்துல டிரான்சிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கரெக்டா இந்த மாதத்துல 12ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் ஆயிடுவார். இந்த வக்ர சனி நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த வக்ர சனிலையும் நம்ம பாதி சுபம் பாதி அசுபம் அப்படிங்கிற கேட்டகரியில தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து சனி பகவான் வந்து நமக்கு வந்து அஷ்டமாதிபதி பாகியாதிபதி அந்த ரெண்டு ரோலையும் பிளே பண்ணும். வக்ரம் ஆகும்போது கெடுபலன்கள் குறையும். ஆனா பாகியஸ்தானம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும். அதை நான் அடுத்து உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து 18ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. மேலும் சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப டாப்பா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது கரெக்டா 26ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் வந்து நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்முடைய ஜென்மஸ்தானத்துல என்றாவாரு. மேலும் குரு பகவானோட சுக்கிர பகவான் கன்ஜக்ஷன் ஆவாரு. இது அவ்வளவா சிறப்பு இல்ல. இருப்பினும் ஜென்மத்துல சுக்கிரன் இருக்கிறது நமக்கு ஒரு வகையில சிறப்பான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது 5ஆம் அதிபதி ஜென்மத்துல இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். ஆனா குருவோட இணையும் போது கிரக யுத்தம் ஏற்படும். இதுல வந்து நீ நல்லது பண்றியே நான் நல்லது பண்றேன்னு போட்டி போட்டுட்டு ஒரு மாதிரியான கலவையான சுப பலன்களை கொடுக்கும். ஃபைனலா 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகும். செவ்வாயுடைய நகர்வும் பெருசா மைனஸா இல்ல. அதுவும் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அது மாதத்தோட எண்டிங்ல தான் இருக்கு. சோ இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம குரு ஜென்ம சூரியன் இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது முயற்சியை பல மடங்கா கொடுத்துரும். மைண்ட் இப்போ வந்து ஃப்ரீயா இருக்காது. ஏதாச்சும் ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை பீக்ல கொடுத்துரும். முயற்சி அபாரமாக இருக்கும். அந்த முயற்சிக்கான வெற்றியும் இந்த மாதத்துல தாராளமா கிடைக்கும். உங்க மைண்ட்ல ஒரு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும். இந்த மாதத்துல இந்த விஷயத்தை நம்ம எப்படியாச்சும் பண்ணிடணும், எப்படியாச்சும் இந்த விஷயத்தை சக்சஸ் பண்ணிடணும் அப்படின்னு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதை இப்ப செஞ்சு முடிப்பீங்க, முடிச்சு காட்டுவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். ஜென்ம குரு என்ன பண்ணுனா மென்டலி கொஞ்சம் பிரஷரை கொடுக்கும்.
மைண்ட வந்து அமைதிப்படுத்தாம மைண்ட் அப்படியே ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே ஏங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும். அது ஜென்ம குரு கொடுத்துரும். சூரியன் இணைந்து இருக்கிறதுனால இப்ப மைண்ட் வந்து முன்னேறதுக்காக துடிக்கும். ரொம்ப உங்களுடைய முயற்சிகளை பல மடங்கு கொடுப்பீங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்கும். அது இந்த மாதத்துல நான் பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். மேலும் சூரிய பகவானும் குரு பகவானும் இணைகிறது குரு சிவராஜ யோகம் சொல்லியிருந்தேன். இந்த குரு சிவராஜ யோகம் நீ இழந்த அந்த மதிப்பு மரியாதையை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். உடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். அதே மாதிரி எண்ணங்களை பூர்த்தி அடைய வைக்கிறதுக்கு அதிகமா உழைப்பீங்க. அயராது உழைக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் இந்த மாதத்துல ரொம்ப அற்புதமா கிடைக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும். நீங்க சொன்னா அதை 4 பேர் கேட்பாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இப்ப கிரியேட் ஆகும். நீங்க பணிபுரியக்கூடிய இடம், தொழில் புரியக்கூடிய இடம், இங்க வந்து உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம், ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த அங்கீகாரம் அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறது நாவன்மையை அதிகப்படுத்தும். உங்களுக்கு இப்ப என்ன தேவையோ அதை பேசியே அடைஞ்சிருவீங்க. 18ஆம் தேதி வரைக்கும் புதன் உங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்காரு. 18ஆம் தேதிக்கு மேலேயும் சூரியனோட இணைந்த புதன் தான். இப்ப பேச்சு வன்மை ரொம்ப அற்புதமா இருக்கும். உங்களுக்கு தேவையானதை பேசியே சாதித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்தில் ரொம்ப சிறப்பான முறையில கிடைச்சிடும். நேக்கு போக்கா பேசி உங்களுக்கு தேவையானதை இப்ப அடைஞ்சிடலாம். சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்துல ப்ரமோஷன்ஸ் ஏதாச்சும் எதிர்பார்க்கறீங்கன்னா அது இந்த மாதத்துல கிடைக்கும். குறிப்பா உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த தொய்வு நிலை இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சரியாகும். குறிப்பா 12ஆம் தேதிக்கு மேல அந்த உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த பிரஷர், தேவையில்லாத குழப்பம், வருத்தம் அதெல்லாம் டோட்டலா நியூட்ரல் ஆகும். உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாமே இந்த மாதத்துல உங்களுடைய பேச்சு வன்மையால கிடைக்கும். உங்களுக்கு தேவையானதை பேசி உங்க பக்கம் இருப்பீங்க. சோ அது வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸா நான் பாக்குறேன். அதே மாதிரி 2ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றங்களை கொடுக்க மாட்டார். பொருளாதார ரீதியா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவாரு. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்த்துருவாரு. சுக்கிரன் ஆட்சியா 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தோன்னா தொடர் விரைய செலவுகளை குறிக்குது. சுப விரைய செலவு அதிகமா இருக்கும் இந்த மாதத்துல. மாத்தி சுப விரைய செலவு வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு, குடும்பத்துல இருக்கக்கூடிய மெம்பர்ஸுக்கு யாருக்காச்சும் சுப விரைய செலவு பண்ணுவீங்க. ஆனா மகிழ்ச்சியை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும். கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் பொருளாதார ரீதியா இருந்தாலும் அந்த செய்யக்கூடிய அந்த செலவை மகிழ்ச்சியோட செய்வீங்க. நீங்க செய்யற செலவால உங்களுடைய கௌரவம் உயரும். இப்படி இது வந்து ஒரு மாதிரி பாசிட்டிவாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகுது. அது வந்து நான் அந்த பொருளாதார விரயத்திலையும் ஒரு சுப விரயம், ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து 12ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்கும்போது நிறைய விரைய செலவுகளை மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனா அது நல்ல விரைய செலவுகளா இருக்கும். மனதுக்கு நிறைவு தரக்கூடிய செலவுகளா இருக்கும். குறிப்பா பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயம், மேலும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல வந்து கொஞ்சம் அதிகமான செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 3ஆம் இடத்துல செவ்வாய் கேது. இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் வந்து பார்த்தோன்னா ஹெல்த் ரீதியா ஒரு சில விஷயங்கள ட்ரபிள் கொடுத்தாலும் முயற்சிகள்ல அபாரமான வெற்றியை கொடுத்துரும். இந்த நேரத்துல நீ என்ன முயற்சி பண்ணாலும் அது உங்களுக்கு சக்சஸ் ரேட்டை கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அதை நீங்க பிக்கப் பண்ணலாம். உங்களுடைய ஐடியாவை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதை செய்யலாம், மாற்றலாம். அதுக்கு இந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். அதே மாதிரி இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் தென்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இளைய சகோதரத்துவத்தோட ஏதாச்சும் வாக்குவாதம், தேவையில்லாத முரண்பாடுகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு. மேலும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல இந்த மாதத்துல தைரியம் அதிகரிக்கும். இழந்த அந்த தைரியம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த பய உணர்வு நீங்கி ஒரு தைரியம், ஒரு கான்பிடன்ட் இப்போ உங்களுக்கு பிறக்கும். அது இந்த மாதத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பாக்குறேன். மன நிறைவு, மன தன்னம்பிக்கை அது வந்து இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது வந்து இந்த செவ்வாய் கேது 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு கொடுத்துரும். அடுத்தது தாயார், தந்தையார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் தேதிக்கு மேல தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த கவலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துரும். தாயாரோட ஏற்படுற கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம் அதெல்லாம் 12ஆம் தேதிக்கு மேல ஆல்மோஸ்ட் நியூட்ரல் ஆயிடும். பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது மெயினா நம்ம பாக்குறது தந்தையை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல ராகு, அதுலயும் குரு பார்வையில ராகு. இது ஒரு மாதிரி கலவையா கொடுக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு விதத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். அதே சமயத்துல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள நிறைய கவலைகளும் இருக்கும். இது ஒரு மாதிரி கலவையா கொடுக்கும். குறிப்பா தந்தையாரோட எந்த ஒரு ஆர்குமெண்ட்டும் இல்லாம அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எந்த ஒரு முன்கோபமும் இல்லாம செயல்படுறது ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேலும் அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அந்த மாதத்துல செவ்வாயுடைய பார்வையெல்லாம் வந்து 9ஆம் இடத்துல இருக்கு. குரு பார்வை என்னதான் 9ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் பார்வை அவ்வளவா சிறப்பு இல்லை. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா அவருடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து 10ஆம் இடத்துல சனி. தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம், தொழில் இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு, நல்ல ஒரு உத்தியோக வாய்ப்பு தாராளமா அந்த மாதத்துல கிடைச்சிடும். 12ஆம் தேதிக்கு மேல அந்த தொழில் உத்தியோக வாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும். ஏன்னா 12ஆம் தேதியில இருந்து சனி பகவான் வக்ரம். அந்த சனி வந்து உத்தியோகம், தொழில இருந்த தடுமாற்றம், தடை, தாமதம், தொய்வு நிலை அது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுரும். அதே மாதிரி உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு அதெல்லாம் 12ஆம் தேதிக்கு மேல நீங்க எதிர்பார்க்கலாம். அதுல ஒரு நல்ல ஒரு செய்தி, நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும்.
கிடைக்கும். மேலும் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை 12ஆம் தேதிக்கு மேல அந்த பிளானை வச்சுக்கலாம். உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாம். சோ அதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கும். ரொம்ப நாளா நீங்க ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அப்படின்னா அது இந்த மாதத்துல கிடைக்கும். அதை சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இருப்பினும் ஹை ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விடாம கொஞ்சம் புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுங்க. அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஆனா இந்த மாதத்துல சேஞ்சஸ்க்கான ஒரு அறிகுறிகள்லாம் தெரியுது. அந்த சேஞ்சஸ் நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா அதை தாராளமா பண்ணிக்கலாம். இருப்பினும் சனி 10ல இருக்கிற வரைக்கும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனை எதிர்பார்க்க முடியாது. பணிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். தொழில் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி மென்டல் பிரஷர் இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா 10ல இருக்கிற சனி உங்களை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாத்தி மாத்தி செய்ய வச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தொழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்ணி மாட்டிக்காதீங்க. இந்த மாதத்துல சுக்கிரன் வேற 12ஆம் இடத்துல ஆட்சியா இருக்காரு. பிரம்மாண்டமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அடித்தளத்தை போடும். மைண்ட் வந்து இப்ப செலவுகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமா பண்ணுவோம், பிரம்மாண்டமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ஒரு சின்ன விஷயத்தை பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டை கொடுக்கலாம். எனவே இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வந்து நம்ம அதிகமா பண்ணக்கூடாது. அதுக்கெல்லாம் அது ஃபேவரா இல்ல. ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை அப்படியே ஸ்மூத்தா நகர்த்தலாம். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். தொழில இருந்த தொய்வு நிலை, நீங்க எந்த வகையான கேட்டகரியான தொழில இருந்தாலும் சரி, தொழில இருந்த தொய்வு நிலை எல்லாமே 12ஆம் தேதிக்கு மேல ஆல்மோஸ்ட் சரியாக ஆரம்பிக்கும். ஒரு நல்ல லாபம், பொருளாதார ரீதியா ஒரு அபிவிருத்தியை 12ஆம் தேதிக்கு மேல எதிர்பார்க்கலாம். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. கரெக்டா 16ஆம் தேதியில இருந்து சூரியன் புதன் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். புதனாதித்ய யோகம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லது. படிப்பு சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதிக்கு மேல மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்களை ரிசர்ச் அதிகமா பண்ணுவாங்க. புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. புதுசா ஏதாச்சும் லேர்ன் பண்ணுவாங்க. அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அது வந்து 16ஆம் தேதியில இருந்து இந்த சூரியன் புதன் ஆக்டிவேஷன் புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தி படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்துரும். படிப்புல இருந்த அந்த கலக்கம், தெளிவற்ற மனநிலைக்கு ஒரு புரிதலையும் ஒரு தெளிவையும் கொடுத்துரும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள முயற்சிகளுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். அதே மாதிரி வெளியூர், வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கான யோகம், வாய்ப்புகள் கிடைக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூர் போறதுக்கான சான்சஸை ஏற்படுத்தும். குறுகிய கால பயணம் கல்வி நிமித்தமா பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதுக்கு இந்த மாதம் ஒரு பாசிபிலிட்டியை ஏற்படுத்துது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. 16ஆம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தப்பட்ட என்டையர் விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. அடுத்து நம்ம ஹெல்த் நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஜென்மத்துல குரு இருக்கும்போது பார்த்தோம்னா மனக்கலக்கத்தை நிறைய கொடுத்துரும். மனசு தான் இப்போ அதிகமான பெயின்ல இருக்கும். ஹெல்த் எல்லாம் பெரிய அளவுல ட்ரபிள்லாம் எதுவும் இல்ல. ஹெல்த் ரீதியா மேஜரா எந்த இஷ்யூ இந்த மாதத்துல இல்ல. ஆனா வந்து மன ரீதியா நிறைய தாக்கம், மன ரீதியா நிறைய பெயின் இருக்கும். மனசு தான் இப்போ வந்து உங்களுடைய சொல் பேச்சு கேட்காது. ஹெல்த் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சப்போர்ட் பண்ணும். ஆனா மனசு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ட்ராக்ல எழுதிட்டு போகும் உங்களை. அல்ல மன ஆரோக்கியத்தை அதிகமா பராமரிக்கிறது இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி வந்து 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ஷோல்டர், உங்களுடைய கழுத்து பகுதிகளில் ஏதாச்சும் பெயின் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கழுத்து பகுதி, உங்களுடைய ஷோல்டர் இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே மாதிரி 16ஆம் தேதிக்கு மேல கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு. ஹீட்டால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏதாச்சும் வரலாம். சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். காரசாரமான உணவுகளை இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. செரிமான பிரச்சனை அது இந்த மாதத்துல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி டிராவல் பண்றது ரொம்ப நல்லது. மற்றபடி ஹெல்த் ரீதியா மேஜரா இந்த ட்ரபிள் இல்ல. மன ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணி உங்க மைண்டை கொஞ்சம் ஷார்பன் பண்ணிக்கோங்க. சோ அது மட்டும் இந்த மாதத்துல கொஞ்சம் மஸ்ட் வாண்டடா தேவைப்படும். மற்ற விஷயம்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல. திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள் தாராளமா கிடைக்கும். நேரத்துல திருமண முயற்சிகளை தொடர்றீங்கன்னா அதுல ஒரு நல்ல செய்தியை தாராளமா அறுவடை செய்யலாம். சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். குரு பார்வை, சூரியன் பார்வை 7ஆம் இடத்துல இருக்கு. முயற்சிகளுக்கான ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்துல நிச்சயமா கிடைக்கும். அது வந்து நான் திருமணத்துக்கு ஒரு பாசிட்டிவா நான் பாக்குறேன். அடுத்து நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மாதிரி ஆவரேஜா எடுத்துட்டு போகுது. மகிழ்ச்சியும் இல்ல, அதே சமயத்துல அவர்களால பெருசா டிஸ்டர்பன்ஸும் இல்ல. அப்படியே ஓரளவுக்கு ஆவரேஜா எடுத்துட்டு போகுது. மென்டலி எந்த ஒரு பிரஷரும் இல்ல வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. இருப்பினும் சூரியன் இந்த மாதத்துல 7ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால வாழ்க்கை துணை மேல கோபமான உணர்வுகளை வெளிப்படுத்தாம இருக்கிறது நல்லது. கோபத்தை அதிகமா வெளிக்காட்டாம இருக்கிறது நல்லது. வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி அவருடைய உடல் ஆரோக்கியத்துல உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் ஏற்படலாம். அதனால அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி குரு பார்வை 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய முழுமையான சப்போர்ட் கிடைக்கும். வாழ்க்கை துணை உங்களுடைய சொல் பேச்சு கேட்பாங்க. வாழ்க்கை துணையோட ஒரு விதத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படும். அதுக்கு இந்த மாதம் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. அடுத்து குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பெருசா பாசிட்டிவா இல்ல. குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில தடை தாமதம், ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா அந்த மாதத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்திகளை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து சுக்கிரன் இந்த மாதத்துல 26ஆம் தேதி வரைக்கும் ஆட்சியா இருப்பாரு. அதுவும் விரய ஸ்தானத்துல 5ஆம் அதிபதி 12க்கு போறது அவ்வளவா சிறப்பு இல்ல. அதனால 26ஆம் தேதி வரைக்கும் குழந்தை
குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கு. 26ஆம் தேதிக்கு மேல சுப செய்திகளை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். குரு பார்வை நமக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதுவும் மேஜரா ட்ரபிள் இல்ல. ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு கண்டிப்பா சுப செய்திகள் கிடைச்சிடும். அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி வரைக்கும் பிள்ளைகளால தேவையில்லாத விரைய செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் அதிகமா இருக்கும். அது மேக்ஸிமம் பார்த்தோன்னா நல்ல செலவுகளா இருக்கும். பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவு பண்றது, பிள்ளையுடைய உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு செலவு பண்றது, பிள்ளையுடைய ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்றதுக்கு செலவு பண்றது, இப்படி பிள்ளைகளுக்கு சுப செலவுகளை பண்ணுவோம். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமா இருக்கு. அல்ல இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை தாராளமா பண்ணலாம். அவருடைய திருமணம், அவருடைய ஏஜ் வைஸா அவங்களுக்கு என்ன சுப விஷயம் பண்ணுமோ அதை இந்த மாதத்துல தாராளமா பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கு. ஆனா உங்களுடைய மன ஆரோக்கியத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் தக்க வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில், உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமா கவனமா செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. இந்த மாதத்துல நல்ல சுபமான நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாற்றங்களாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போது காலச்சக்கரத்துக்கு 3வது ராசியான மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதே இப்போ நம்ம டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல குரு சுக்கிரன் இணைவு. குரு சுக்கிரன் ஜென்மத்துல இருக்கிறது ஓரளவுக்கு பாசிட்டிவான நல்ல பலன்களை கொடுத்துரும். ஆனா குருவும் சுக்கிரனும் இணையக்கூடாது. அசுர குரு, தேவகுரு ரெண்டும் இணையும் போது கிரக யுத்தத்தை ஏற்படுத்தும். ரெண்டும் போட்டி போட ஆரம்பிச்சிடும். ஆவரேஜா ஒரு நல்ல ஒரு ஸ்கோரை நமக்கு கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு அடுத்தது டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்ம பார்க்கிறது சூரியன் புதன் இணைவு நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரியன் புதன் இணைவு ரொம்ப நல்ல அமைப்பு தான். புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. மாதத்தோட ஸ்டார்டிங்கே பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கிறது 3ஆம் இடத்துல கேது. முயற்சி ஸ்தானத்துல கேது இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த கிரகத்துடைய பாதிப்பும் இல்லாம தனித்த கேதுவா இருக்காரு. அது ரொம்ப நல்ல அமைப்பு. முயற்சி கேது முயற்சிகள்ல அபாரமான வெற்றிகளை கொடுத்துரும். அடுத்து நம்ம பார்க்கிறது 4th ஹவுஸ்ல செவ்வாய். இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில குற்றம். 11ஆம் அதிபதி 4க்கு வருது, பொருளாதார அபிவிருத்தியை கொடுக்கும். ஆனா 6ஆம் அதிபதி 4க்கு வருது, வரக்கூடிய பொருளாதாரத்துல செலவுகளை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதை நான் உங்களுக்கு அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன். 4th ஹவுஸ் செவ்வாய் ஒரு வகையில நல்ல பலன்களை கொடுக்கும். அதை பாசிட்டிவா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்கிறது 9ஆம் இடத்துல ராகு. குரு பார்வை வாங்கிய ராகு. அது மேஜரா ட்ரபிள் இல்ல. அதுலயும் பார்த்தோன்னா மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு ராகு யோக பலன்களை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டவர். யோக காரகனான ராகு மிதுன லக்னத்துக்கு மட்டும், மிதுன ராசிக்கு மட்டும் யோக பலன்களை கொடுக்க கடமைப்பட்டவர். அதன் வகையில ராகு 9ல் இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு தான். ஒரு சில குறைகளை கொடுக்கும். ஆனா அந்த காரகத்துவம் சார்ந்த விஷயங்களை ஒரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும். ஆனா அது பெருசா பாதிப்புக்கு உள்ளாகாது. அதுதான் நம்ம மெயினா இங்க பார்க்கணும். அடுத்து சனி இந்த மாதத்துல ஜீவனஸ்தானத்துல வக்ரமா இருப்பாரு. அது ஒரு வகையில நமக்கு ரொம்ப நல்லது. அஷ்டமாதிபதி ஜீவனஸ்தானத்துல வக்ரம் ஆகிறது பிரம்மாண்டமா இருந்த கஷ்டங்களை குறைச்சு விட்டுரும். அது நான் பெரிய பாசிட்டிவா பாக்குறேன். பாகியாதிபதி ஜீவனத்துல வக்ரம் ஆகிறது பாகிய ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். அது கொஞ்சம் மைனஸா இருக்கும். ஆனா வக்ரம் ஆகிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லதுதான். அடுத்து இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மாதத்தோட ஸ்டார்டிங்ல அதாவது 11ஆம் தேதி வக்ரத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரியன் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சியாகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. கேதுவுக்கும் சூரியனுக்கும் சுத்தமா ஆகாது. ரெண்டு பகை கிரகம். ரெண்டு கிரகமும் இணையும் போது ரொம்ப அந்த கிரக யுத்தத்துக்கு உள்ளாகும். ஆனா சூரியன் ஆட்சியா இருக்கிற பட்சத்துல சூரியனே வெற்றி அடைவார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அடுத்தது நம்ம பார்க்கிறது பார்த்தோன்னா கரெக்டா சுக்கிரன் 20ஆம் தேதி நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. அதனை தொடர்ந்து பார்க்கும்போது மாதத்தோட கடைசியில கரெக்டா 30ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். இது ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு. இதோட கண்டினியூஷன் அடுத்த மாதத்துல நல்ல ஒரு பிரம்மாண்டமான நல்ல பலன்களை கொடுக்கும். இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா பார்க்கலாம். ஜென்மத்துல குரு சுக்கிரன் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரெண்டு போட்டி போட ஆரம்பிச்சிடும். பஞ்சமாதிபதி ஜென்மத்துல இருக்கிறது பார்த்தோன்னா நிறைய சுப நிகழ்வு குடும்பத்துல மாத்தி மாத்தி நடக்கும். நிறைய சுப விஷயம் நடக்கும். நிறைய சுப நிகழ்வுகளை கலந்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் கிடைக்கும். சொந்தக்காரங்களை அதிகமா சந்திப்போம். அதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாள் பார்க்க முடியாத சொந்தக்காரங்களாம் அந்த மாதத்துல பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். குரு பார்த்தோன்னா ஜென்ம குருவா இருக்கிறதுனால மென்டலி ஒரு மாதிரி பிரஷர் கொடுத்துட்டே இருக்கும். அதையும் இப்ப சுக்கிரன் ஆட் ஆகி இருக்கிறதுனால பொருளாதாரம் சம்பந்தமான சிந்தனை
அதிகமா வரும். பொருளாதாரம், அந்த விரயம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல கொஞ்சம் அதிகமான மைண்ட் செட் இருக்கும். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய செலவு பண்ணணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்கு, அதெல்லாம் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். அதை வந்து சுக்கிரன் குரு இணைவு நமக்கு கொடுத்துரும். நிறைய யோசனைகளை கொடுக்கும். பொருளாதாரம் சார்ந்த நிறைய யோசனைகளை கொடுக்கும். அது ஜென்மகுரு டிஃபால்ட்டா கொடுத்துரும். அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட யோசனையை கொடுக்கும். குழந்தை பாகியம் சார்ந்த யோசனைகளை கொடுக்கும். குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இப்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி மெயினா நம்ம பாக்குறது பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரியான யோசனைகளை மாத்தி மாத்தி கொடுக்கும். இந்த மைண்ட் செட்டை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து இந்த குரு சுக்கிரன். ஒரு நேரம் பாசிட்டிவா திங்க் பண்ணும், ஒரு நேரம் கொஞ்சம் நெகட்டிவா திங்க் பண்ணும். மைண்ட் ஒரு நேரம் அப்படியே பூஸ்டப் ஆகும், ஒரு நேரம் அப்படியே லோ ஆகும். இதை வந்து மாத்தி மாத்தி கொடுக்கிறது இந்த குரு சுக்கிரன் நினைவு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்டை முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க. லோ ஆகிட்டு உங்களோட டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. மைண்ட் எப்போதும் பூஸ்டப் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ரிப்பேர்டா வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு யோகமான பலன்களை கொடுக்கும். குரு ஜென்மத்தில் இருக்கும்போது தொழில், உத்தியோகம், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள்ல யோசனைகளை அதிகமா கொடுத்துரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்டை கொஞ்சம் பாசிட்டிவா வச்சுக்கிறது ட்ரை பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்கும். அடுத்து சூரியன் புதன் இணைவு. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் புதனாதித்ய யோகம். ஸ்டார்டிங்லேயே மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்தோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்தோன்னா படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு யோகமான பலன்களை கொடுத்துரும். படிப்புல நல்ல ஒரு வளர்ச்சி, வெளியூர் வெளி மாநிலத்தில் போய் படிக்கிறதுக்கான யோகம். இப்ப மாணவ மாணவிகள் படிப்புக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போவாங்க. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அந்த மாதத்துல கிடைக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தொய்வு நிலை, குழப்பமான சூழ்நிலை எல்லாம் அந்த மாதத்துல சரியாயிடும். ஒரு தெளிவு கிடைக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள தெளிவு கிடைக்கும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. நிறைய பெரிய எடுத்து பழக்க வழக்கங்கள் ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு. அதெல்லாம் வந்து இந்த மாதத்துல நம்ம ஒரு பெரிய பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கலாம். அட் சேம் டைம் பார்த்தோம்னா நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய செலவுகள் இருக்கும். நிறைய சுபவிரய செலவுகளை மகிழ்ச்சியா செய்வீங்க. புதிய நண்பர்களால நல்ல ஒரு ஆதாயம், வரவு, புதிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அதெல்லாம் இந்த மாதத்துல ஒரு பெரிய பாசிட்டிவா நான் பார்க்கிறேன். அடுத்த முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற கேது புதிய முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துரும். இந்த நேரத்துல நீங்க ஒரு விஷயத்துல இறங்குறீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றி ஆயிடும்னு அர்த்தம். அதெல்லாம் மனசுல இருக்கிறத தாராளமா தைரியமா இறங்கி செயல்படுத்துங்க. உங்க மனசுல ஒரு எண்ணம் இருக்கும். அதை கண்மூடித்தனமா இறங்கி நீங்க பயன்படுத்துங்க. அதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வாங்க. அது உங்களுக்கு நிச்சயமா ஒரு நல்ல பெயரையும் நல்ல ஒரு வெற்றியும் பெற்றுக் கொடுக்கும். எனவே முயற்சி ஸ்தானத்துல இருக்கிற கேது எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல அபாரமான வெற்றியை கொடுத்துரும். இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில இருந்த கவலை, வருத்தங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை கொடுக்கும். இளைய சகோதரத்துவத்துடைய ஒத்துழைப்பை கொடுக்கும். தைரியத்தை கொடுக்கும். புதிய நம்பிக்கையை கொடுக்கும். இது வந்து டிஃபால்ட்டா கேது பகவான் வந்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது நமக்கு ஏற்படும். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கேது கொடுத்துரும். அடுத்த 4th ஹவுஸ்ல இருக்கிற செவ்வாய். செவ்வாயை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 6, 11க்குரிய ஒரு கிரகம். இவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா ஆர்குமெண்ட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாரோட அதிகமான கருத்து போராட்டம், தாயாரோட தேவையில்லாத மன வருத்தங்கள், அப்படின்னா தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ஒரு சில ட்ரபிள், உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே தாயார் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. 4th ஹவுஸ்ல செவ்வாய் இருக்கும்போது அதிகமா உணர்ச்சி வசப்படுவோம். கோபமான மனநிலை அதிகமா வரும். இது அப்படியே தாயார் மேல அதிகமா கொட்டுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதனால தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அட் சேம் டைம் பார்த்தோம்னா லாபஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னதான் தாயார் கூட நமக்கு அதிகமா ஆர்குமெண்ட் வந்தாலும், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வருத்தங்கள் வந்தாலும் தாயாருடைய முழுமையான சப்போர்ட்டும் கிடைக்கும். தாயாரால நமக்கு ஒரு ஆதாயம், தாயாருடைய முழுமையான உதவி அதெல்லாம் அந்த மாதத்துல நமக்கு பூர்ணமா கிடைக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது நிலபுலங்கள் வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும். ஒரு சிலர் இந்த நேரத்துல இந்த நிலம் வாங்குறது, நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது அது சம்பந்தமான யோசனைக்குள்ள போவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி செலவு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி வாகனங்களை மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற யோசனை வரும். அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பேருக்கு வந்து பார்த்தோன்னா லோன் போட்டு படிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். படிப்புக்காக ஏதாச்சும் கடன் வாங்குறது, படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதுக்காச்சும் இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஏதாச்சும் கடன் வாங்குறது, ஸோ இப்படி கல்விக்காக ஏதாச்சும் கடன் வாங்கி மாற்றம் செய்யறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். அதே சமயத்துல செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஆதாயம் கிடைக்கும். லாபஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீ என்ன முயற்சி எடுத்தாலும் அதுல ஒரு லாபம் கிடைக்கும், அதுல ஒரு ஆதாயம் இருக்கும். நிறைய அலைச்சல் இருக்கும். ஆனா அந்த அலைச்சலுக்கான ஒரு ஆதாயம், ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிடும். அது இந்த மாதத்துல நான் பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து ராகு பாகியத்துல, பாகிய ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால பிரச்சனைகள் எல்லாம் நியூட்ரலா இருக்கணும் அர்த்தம். இருப்பினும் இந்த மாதத்துல 9ஆம் அதிபதி வக்ரமா இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தங்க அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதை மட்டும் இந்த மாதத்துல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இருப்பினும் எதுவும் கையை மீறி போகாது, பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுக்கு போகாது. ஆனா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. எனவே அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது.
அடுத்தது நம்ம பார்க்கிறது சனி வந்து ஜீவனத்துல வக்ரம். இது வந்து தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலை, தொழில் உத்தியோகத்துல இருந்த சுமையான அமைப்பு அதெல்லாம் குறைச்சு விட்டுரும். ஃப்ரீ மைண்டடா உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடருவீங்க. உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு வரும். அதை சேஞ்சும் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ இருக்கிறத விட கொஞ்சம் ஹையர் பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கப்புன்னு கற்பூர மாதிரி பிடிச்சுக்கணும். அடுத்தது நம்ம மெயினா பார்க்கறது தொழிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவா ஃபேவரா இல்ல. இருப்பினும் இப்போ நீங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அதை ஸ்டார்ட் அப் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து இப்ப கடன் வாங்குற சிந்தனை வரும். கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோமா, கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவோமா அப்படிங்கிற யோசனை எல்லாம் வரும். அது மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் வாங்குறது தப்பு கிடையாது. அந்த கடன் உங்களுடைய கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த கடன் வந்து உங்களுக்கு ஃபியூச்சர்ல ஒரு கம்ஃபர்டான ஜோனை கிரியேட் பண்ணி கொடுக்கணும். அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா கிரியேட் ஆயிடக்கூடாது. அதை மட்டும் நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதில் வாங்கக்கூடிய கடன் ஸ்மால் லெவல்ல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்மால் லெவல்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சேஃப். மேக்ஸிமம் உங்க கையில என்ன இருக்கோ அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுடைய முயற்சியை தொடங்குங்க. அது உங்களுக்கு அபாரமான வளர்ச்சியை கொடுக்கும். ஹை லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதுலயும் மாட்டிக்க வேண்டாம். அது என்னுடைய தனிப்பட்ட அட்வைஸ். அது மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கிறது நல்லது. மற்றபடி தொழில் உத்தியோகம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மேஜரா இருந்த தொய்வு நிலையில இப்ப சரியாயிடும். ஆல்ரெடி தொழில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அபாரமான வளர்ச்சி, நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். எதுவும் பெரிய அளவு நெகட்டிவா இல்ல. அதே மாதிரி நீங்க நீண்ட நாளா எதிர்பார்த்த விஷயம், எதிர்பார்த்த மாற்றம் அது இந்த மாதத்துல நீ அறுவடை செய்யலாம். சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கும். அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து நமக்கு ஜென்மத்துக்கு என்டர் ஆயிட்டாரு. அதனால குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல. குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு அற்புதமான ஒரு செய்திகளை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றீங்கன்னா நல்ல செய்தி இந்த மாதத்துல தாராளமா கிடைக்கும். அதை நீங்க இந்த முதல் 20 நாளுக்குள்ள நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா குழந்தை பாகியத்துல ஒரு சில செலவுகளோட சுப செய்தி கிடைக்கும். மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் போது ஒரு சில செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா இந்த மாதத்துல மேக்சிமம் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இருக்கு. ஏன்னா குரு பார்வை 5ஆம் இடத்துல, 5ஆம் அதிபதி ஜென்மத்துல குருவோட இணைந்த நிலையில இருக்கிற அமைப்பு. இந்த ரெண்டு காம்பினேஷனுமே வந்து பார்த்தோன்னா குழந்தை பாகியத்துக்கு ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு தான். அதாவது குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சுப செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்த பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை இந்த மாதத்துல தாராளமா செயல்படுத்தலாம். பிள்ளைகளுக்கான சுப விசேஷம் அது சார்ந்த வகையில சுப விரய செலவு அதெல்லாம் இந்த மாதத்துல ரொம்ப அற்புதமான முறையில் நடைபெறும். அதுவும் நமக்கு ஒரு விதத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை. அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த நீண்ட நாள் கவலை, வருத்தம், பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை அதெல்லாம் அந்த மாதிரி டோட்டலா சரியாயிடும். பிள்ளைகள் இப்போ உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க. பிள்ளைகளுக்கு சுப மாற்றம் செய்யறதுக்கான ஒரு ஏதுவான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த மாதத்துல சிறப்பான முறையில இருக்கு. ஆகவே பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணா அதை தாராளமா இந்த மாதத்துல செய்யலாம். அடுத்து நம்ம பாக்குறது பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை, குழப்பம் அதெல்லாம் அந்த மாதிரி டோட்டலா சரியாக ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பாக்குறது வந்து காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த கலக்கம், குழப்பம், கவலை அதெல்லாம் அந்த மாதிரி டோட்டலா சரியாகும். ஏன்னா குரு பார்வையில 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குருவோட இணைந்த நிலையில இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. அதே மாதிரி காதல் உறவை திருமண உறவா கன்வெர்ட் பண்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதத்துல சிறப்பான முறையில இருக்கு. எனவே இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு ஒரு சுப செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். காதல் உறவு திருமண உருவா கன்வெர்ட் ஆகும். அதுக்கு இந்த மாதம் ஏதுவா இருக்கும். அடுத்த திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிர இணைவோட 7ஆம் இடத்துல குரு சுக்கிரனுடைய பார்வை. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில இருந்த தடை தாமதம் எல்லாம் விலகி திருமண முயற்சி சார்ந்த வகையில சுப செய்திகள் இப்ப நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது நான் இந்த மாதத்துல பாக்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆகவே திருமணம் ஆகாதவர்கள் இந்த மாதத்துல திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகளை தாராளமா எதிர்பார்க்கலாம். அடுத்தது திருமணம் ஆனவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த கசப்பான நினைவுகள் எல்லாமே இப்ப டோட்டலா விலக ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையால ஒரு விதத்துல ஆதாயம், மகிழ்ச்சி, வாழ்க்கை துணையுடைய முழுமையான சப்போர்ட் நமக்கு கிடைக்கிறது. மேலும் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கிய ரீதியா பின்தங்கி இருக்காங்கன்னா அதுல இருந்து இப்ப அவங்க மீண்டு வந்துருவாங்க. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த வருத்தம், கவலை எல்லாமே இப்ப நீங்கி வாழ்க்கை துணை இப்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளா மாறிடுவாங்க. வாழ்க்கை துணையோட இந்த உறவு நிலை இன்னும் பலப்படும். அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7, 8ஆம் இடம் ரொம்ப சுத்தமா இருக்கு. அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு. இந்த காம்பினேஷன்லாம் பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியா மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில எந்த ஒரு பிரச்சனையும் மேஜரா இல்ல. 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய அலைச்சல் இருக்கும். உடம்பு எப்போதும் டயர்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அது மட்டும் நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். அதே மாதிரி கோப எண்ணங்கள் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிகமா உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மனப்பதட்டம், பிளட் பிரஷர்
ப்ரெஷர் அது கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிட்டா சிறப்பா இருக்கும். மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தை தாண்டி மன ஆரோக்கியத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா மைண்ட்ல வந்து யோசனை அதிகமா இருக்கும். தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூக்கமே வராது. அதே மாதிரி சாப்பிடுற சாப்பாடு நேரம் கடந்து சாப்பிடுறது வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ஒரு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மற்றபடி ஹெல்த் ரீதியா மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல. உங்களுடைய கேர்லெஸ்ஸால ஒரு சில அந்த நடைமுறை ஷெட்யூல்ல ஒரு சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதை நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி டயத்துக்கு சாப்பிடுறது, டயத்துக்கு தூங்குறது, உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை கரெக்டா ப்ராப்பரா நீங்க ஃபாலோ பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும்போது ஹெல்த் ரீதியா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதத்துல தாராளமா கிடைக்கும். ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம், தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயம், அதே மாதிரி உங்களுடைய மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல மட்டும் மேஜரா கொஞ்சம் கவனமா இருந்தா சிறப்பு. மற்ற விஷயம்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல. ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி குழப்பமான தன்மைகள் ஏற்பட்டாலும் the end result உங்களுக்கு ஃபேவரா இருக்கும். அதுல தைரியமா உங்களுடைய முயற்சிகளை தொடருங்க. அதுல நிச்சயமா நல்ல செய்திகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்திலயும் நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தியை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.